வாழும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஊரும் பேரும் நிகழ்ச்சிக்காக வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஊரும் பேரும் அது என்னங்க, ஊரும் பேரும் ஊருக்கும் பேர் இருக்கும். ஆனால் அந்த ஊருக்கான பேர் காரணம் வந்து யாருக்குமே தெரியாதுங்க. அதனால் ஒவ்வொரு ஊருக்கும் போய் அந்த மக்கள்கிட்ட அந்த ஊரை பற்றி, அந்த ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்ற காரணத்தை நாங்கள் கேட்போம். அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. அவங்க எல்லாருக்குமே அந்த ஊரை பற்றியான தகவலை வந்து சொல்கிற நிகழ்ச்சி தான் இந்த ஊரும் பேரும் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம 2 ஊருக்கு போக போகிறோம். அந்த 2 ஊரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்று ஒரு தகவலை நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி என்ன தகவல் சொல்ல போகிறேன் தெரியுமா? மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி தான். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தேசத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவர். அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியோட கடைசி பகுதியில் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம முதல் ஊருக்கு போக போகிறோம். அந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுமா? கொளத்தூர். சென்னையில் இருக்க கொளத்தூருக்கு நம்ம போக போகிறோம். இந்த கொளத்தூர்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? ஒருவேளை நிறைய குளங்கள் இருக்குமோ, அந்த குளத்துக்காக தூர் வாரி இருப்பாங்களோ, அதனால் குளம் தூர் அப்படின்னு சொல்லியே கொளத்தூர்னு பேர் வந்திருக்குமோ தெரியல. இருந்தாலும் இப்போ நம்ம அந்த கொளத்தூர் மக்கள்கிட்ட போய் அந்த கொளத்தூர்ன்ற பேர் ஏன் வந்ததுன்ற காரணத்தை நம்ம கேட்போமா? போகலாம். இப்போ நம்ம வந்திருக்க ஏரியா எந்த ஏரியா தெரியுமா? கொளத்தூர். ஆமாங்க, அதாவது சிட்டியில் எப்பவுமே க்ரௌடாக இருக்க ஏரியா கொளத்தூர். இப்போ இந்த கொளத்தூர் மக்கள்கிட்ட போயிட்டு இந்த கொளத்தூரை பற்றி, இந்த கொளத்தூர் பேர் வந்தது காரணம் என்னென்னு அவங்ககிட்ட போய் கேட்போம். வாங்க. இப்போ வந்து ஒரு ஆட்டோவை மடக்கியாச்சு. இந்த ஆட்டோவில் இருக்க அண்ணன் வந்து என்ன சொல்கிறாரு கேட்போம். வாங்கண்ணே, கொஞ்சம் வெளியில் வாங்க. ஆட்டோவை நிப்பாட்டுங்க. சாவி எடுத்துட்டேன். பதில் சொன்னால் தான் சாவி தருவேன். வாங்க. சரி, உங்கள் பேர் என்ன? என் பேர் அருள் சார். அருள். எத்தனை வருஷமாக ஆட்டோ ஓட்டுறீங்க? 25 வருஷமாக ஓட்டுறேன். 25 வருஷமாக ஓட்டுறீங்க. சரி, இந்த கொளத்தூர் அப்படின்ற பேர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கொளத்தூர்னா அது பள்ளம். கொளத்தூர்னா பள்ளம். பள்ளத்தில் தண்ணி வரும், அதனால வந்து கொளத்தூர். இதெல்லாம் வந்து ஏரி. இதெல்லாம் ஏரியா இருந்தது முதல்ல. ஆமாம். அதுக்கப்புறமா அது வந்து நட்டுலாம் இது பண்ணியிருந்தாங்க. அப்புறமா அது கொளத்தூர்னு வந்து. சரி, அந்த குளத்தில் நீங்கள் குளிச்சிருக்கீங்களா? இல்லை, அப்போ நீங்கள் பிறக்கவே இல்லை. பிறந்துருக்கேன். இல்லை, போக மாட்டேன். தண்ணினா பயம். ஓ, உங்களுக்கு தண்ணினா பயமா? குடிக்கிற தண்ணி குளிக்க மாட்டீங்களா? பார்த்துக்கிட்டாரு. ஓகே. அண்ணா, உங்கள் பேர் என்னண்ணா? அதிரூபன். என்ன பண்ணுறீங்கன்னா? கோல்ட் ஸ்மித். எத்தனை வருஷமா கோல்ட் ஸ்மித்? 30 வருஷமா. 30 வருஷமா. ஓகே. நீங்கள் எவ்வளோ நாள் இந்த ஏரியாவில் இருக்கீங்க? இந்த ஏரியாலையா 10 வருஷமா இருக்கேன். சரி, நீங்கள் கோல்டு உங்களுக்கு எது போலி கோல்டு, எது உண்மையான கோல்டுலாம் தெரியும்? எல்லாம் தெரியும் சார். நீங்கள் போட்டுக்கிறீங்க உண்மையான கோல்டு. ஓகே, சொல்லிட்டாரு. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் பேர் என்ன? என் பேர் நரேஷ். அண்ணா, இப்போ இந்த கொளத்தூர் அப்படின்ற பேர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமாண்ணா? கொளத்தூர். என்னது? கொலை பண்ணுறாங்க கொளத்தூர். ஐயோ சாமி, கொலை பண்ணுறாங்க? இந்த ஊரில் கொலை பண்ணுறாங்களா? நிறைய நடக்குது. அப்படிலாம் இல்லைங்க. எல்லா இடத்துலையும் இந்த சின்ன தண்ணிகள், ஏரிகள், தண்ணி நிறையா இருக்கும், ரொம்ப நிற்கும். அதனால கொளத்தூர். இந்த கொளத்தூரில் அப்படி வெயில் அடிக்குது. இந்த வெயிலில் அவ்வளோ டிராஃபிக்கு போயிடும் வந்துன்னு இருக்குது. இந்த இடத்துல ஒரு 4 பேர் ஏதோ ஏசி ரூம் போட்டு பேசுகிற மாதிரி ஊர் கதையை பேசிகிட்டு இருக்காங்க பாருங்களேன். அங்கே பாருங்கள். அவங்கக்கிட்ட இந்த ஊரை பற்றி கேட்டால் இதோட விளக்கம் தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். எப்படி இருக்கீங்க? உங்கள் பேர்? ஏகே துரைசாமி. உங்கள் பேர்? ராமலிங்கம். கொஞ்சம் கிட்ட வாங்க. உங்கள் பேர் என்ன? பேர் பாரதி. உங்கள் பேர்? கனகராஜ். கனகராஜ். இங்கே இந்த 4 பேர் வந்து யார் எப்படி வண்டி ஓட்டினாலும் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் இவங்க சொந்த கதை, ஊர் கதைலாம் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டான? கரெக்டு. இப்போது உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான ஒரு கதையை கேட்குறேன், கேளு. இந்த கொளத்தூர் அப்படின்ற பேர் வந்த கதை என்ன தெரியுமா உங்களுக்கு? கொளத்தூர் ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லனா புராணம் வரலாறு பற்றி சொல்ல கிடையாது. வரலாறு ஹிஸ்ட்ரியில் இருக்கிற வரலாறு பற்றி சொல்லனா அசுரன் வந்து இந்த இடத்துல கொளுத்ததுனால இது கொளத்தூரன் பேர் ஆச்சு. அசுரனை இங்கே வந்து கொளுத்துட்டாங்களா? ஆமாம். வில்லுவாக்கத்தில் அகத்தியர்கிட்ட ஒரு அசுரன் வந்து ரொம்ப நாளாக போரிட்டு அவனை சாவடித்து அகத்தியர் வந்து இந்த கொளத்தூரில் சுட்டதுனால இந்த கொளத்தூர் என்ற ஒரு பேர் உருவாச்சு. கொளத்தூரில் சுட்டதுன்னா ஷூட் பண்ணதா இல்லை? சுட்டது அந்த காலத்தில் சுடுறது நெருப்பில். ஆமாம், சுடுகாடு மாதிரி சுட்டுருக்காங்க. அதனால தான் இது கொளத்தூரன்னு உருவாச்சு. ஓ, சரி. அசுரனை வந்து இந்த ஊரில் நெருப்பில் சுட்டதுனால கொளத்தூர். யார்? அகத்தியர் காலத்தில். அப்படிதான் கோயில் வரலாறுல சொல்லி இந்த பேர் விளங்குது. ஓ, சரிண்ணே. மக்கள்கிட்டையும் கேட்டாச்சு. ஆளுக்கு ஒவ்வொரு சங்கதியும் சொன்னாங்க. கொளத்தூரில் வந்து குளம் ஜாஸ்தியாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி
டூர் நிறைய எடுத்திருப்பாங்க, அதனால தான் குளத்தூர் வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் நாம் ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்து தானே நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம படக்காட்சியை பார்ப்போம். கொளத்தூர் அப்பெயர் வர காரணம் என்ன? சென்னை மாநகராட்சியில் பெரம்பூரை அடுத்து அமைந்துள்ளது கொளத்தூர். இங்கு 400 ஆண்டுகள் பழமையான நாயக்க மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட விஷ்ணு கோயில் ஒன்றும் உள்ளது. வண்ண வண்ண மீன்கள் வளர்ப்பதற்கும் ஏற்றுமதி செய்வதற்கும் கொளத்தூர் பகுதி பிரசித்தி பெற்ற ஊராக விளங்குகின்றது. இனி இந்த ஊருக்கு ஏன் கொளத்தூர் என்று பெயர் வந்தது என்று காண்போம். சொற்கள் அனைத்தும் பொருள் குறித்தனவே என்று தொல்காப்பியம் கூறுகிறது. அனைத்து ஊர் பெயர்களும் காரண காரியத்துடன் தான் அமைகின்றன என்று சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை சொல்கின்றார். இயற்கையான நீர்நிலைகளான கடல், ஆறு, ஏரி, கண்மாய், குளம், கிணறு, வாய்க்கால், வயல் என்று இவற்றின் பெயரால் ஊர்கள் அமைவதும் உண்டு. இங்கு மக்கள் குளித்தல் போன்றவற்றிற்காக பயன்படுத்தும் குளம் அமைந்த ஊர் என்பதால் இதனை குளத்தூர் என்று அழைத்தனர். பொதுவாக பேச்சுவாக்கில் குளம் என்பதனை குளம் என்று சொல்வதும் உண்டு. அந்த அடிப்படையில் இங்கு குளத்தூர் என்பதுதான் கொளத்தூர் என்றாகி இருக்கின்றது. பார்த்தாச்சு. கொளத்தூர்ன்ற பேர் ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்ற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்த ஊருக்கு போக போகிறோம். அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன இடைவேளை. ஊரும் பேரும் இடைவேளைக்கு பிறகு. ஊரும் பேரும் தொடர்கிறது. மீண்டும் இடைவெளிக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம 2வது ஊருக்கு போக போகிறோம். 2வது ஊர் பேர் என்னது? அம்பத்தூர். சென்னையில் இருக்க அம்பத்தூர் அப்படின்ற ஒரு பகுதி. அம்பத்தூர்னா என்ன? இந்த ஒரு 49 ஊர், அம்பத்தூர், 51 ஊர், 52 ஊர் அப்படின்னு 1, 2, 3 கணக்கு போகிறது இல்லைங்க. அம்பத்தூர்ன்ற பேர் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அம்பத்தூர் அங்கே வந்து அங்கேயும் தூர் எடுப்பாங்களோ, 50 பேர் முதல்ல வாழ்ந்துருந்தாங்களோ, 50 பேர் தான் அந்த ஊரை ஆரம்பித்தாங்களோ, அது என்னன்னு தெரியல. இருந்தாலும் அந்த ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னு காரணத்தை அந்த அம்பத்தூர் மக்கள்கிட்டே போய் கேட்போமா? இப்போ நான் வந்திருக்க இடம் இருவத்தூர், முப்பத்தூர், நாற்பத்தூர், அம்பத்தூர். இந்த அம்பத்தூருக்குள்ளே போய் இந்த அம்பத்தூர் மக்கள்கிட்ட அம்பத்தூர் அப்படின்ற பேர் எதுக்கு வந்தது, அதுக்கு உண்டான காரணம் என்னன்னு போய் கேட்போம். வரீங்களா? ஹாய், எப்படி இருக்கீங்க? ஓகே அண்ணா, உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? என் பேர் முகமது ரசூல். என் பேர் ஷாஹின் சார். தமிமன் சார். சீனிவாசன். அப்பு. எம் சேடுதுரை. அப்பு. அப்பு. உங்களை யாராவது லைஃப்பில் அப்பி இருக்காங்களா? இல்லை சார். இல்லை, நீங்கள் தான் அப்பி இருக்கீங்களா? நான் தான் அப்பி இருக்கேன். இவர் தான் அப்பி இருக்காரு. ஓகே, இவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். அம்பத்தூர் அப்படின்ற பேர் எதுக்காக வந்துச்சு, அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? தெரியல சார். நான் சொல்கிறேன் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், அம்பத்தூர்ன்ற பேர் எதுக்காகனா, ஒரு காலத்தில் வந்து இங்கே மான் மேய்ஞ்ச இடம், அதெல்லாம் அம்பு அடிச்சு மான் அதனால அம்பத்தூர்னு வச்சுக்கிறாங்க. மான் மேய்ஞ்சின்னு இருக்கும். மான் மேய்ஞ்சதுனால வேட்டையாடி இருக்கிறாங்க. இது அம்புல அதனால வந்து அம்பத்தூர்னு சொல்லி தான் ஏற்கனவே புக்கில் வந்து போட்டுட்டு நான் பார்த்துருக்குறேன். இவர் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு தெரியல. இங்கே நிறைய மான் மேய்ஞ்சின்னு இருந்துதான், அந்த மான் மேய்ஞ்சிருந்ததை அம்பு விட்டு, அதனால அம்பத்தூர், அம்பு விட்டு அடிப்பாங்க, அதனால அம்பத்தூர் அப்படின்றாரு. இவர் சொல்கிறது உண்மையான? எனக்கு தெரியலையா, நான் வந்து சின்ன பையன்ல. யார் நீங்க? சின்ன புள்ள. ஆமா, ஸ்கூல் போற புள்ள. எனக்கு இப்பதான் 17 வயசு ஆகுது. 17 இயர்ஸ். ஆமா, யூனிஃபார்ம் போட்டுக்கிறாரு. இதான் யூனிஃபார்ம். அதனால அவர் சொன்னது வந்து கேட்டுக்கலாம். அண்ணே, அவர் என்ன சொன்னாரு? அம்பத்தூர்ல நிறைய மான் மேஞ்சின்னு இருக்கும், அதை விட்டு அம்பு விட்டு அடிச்சு பிடிப்பாங்க, அதனால அம்பத்தூர். அப்போ ஒரு வில்லேஜ் போல இது. சரி, அந்த காலத்துல பெரியவங்க வச்சுட்டு போனாங்க அம்பத்தூர். ராஜா, உன்னை நான் என்ன கேட்டேன் தெரியுமா? அம்பத்தூர் பேர் எதுக்கு வந்ததுன்னு தான் கேட்டேன். இல்லை, நான் நினைக்கிறேன் அம்பத்தூர்ன்ற ஊரில் வந்து எல்லாருமே அன்பாக இருப்பாங்க, அதனால அம்பத்தூர் அப்படின்னு நான் வந்திருக்கோம் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்காதா சார்? என்னன்னா
அம்பத்தூர்ன்றது ஒரு காலத்தில் வந்து இந்த இடத்துல வந்து மான் மேஞ்ச இடம்னு சொன்னாங்க. அதே தான் சொல்கிறாரு. ஓகே, மான் மேஞ்ச இடத்துல அம்பு விட்டு அடித்ததுனால அம்பத்தூர். அண்ணா உன் பேர் என்னண்ணா? சங்கரன். சங்கரன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்ணா? நான் வியாபாரம் பண்ணுறேன். என்ன வியாபாரம்ண்ணா? பழ வியாபாரம். பழ வியாபாரம். என்ன பழம்ண்ணா? ஞானப்பழமா? ஞானப்பழம் இல்லை, ஞானப்பழம் இருக்கிறது நான் ஈஸ்வரனா. சரி சரி. அவரு நான் வித்தாரா பழத்தை? அவர் தான் ஞானப்பழம் விற்பார். ஈஸ்வரன் தான் ஞானப்பழம் விற்பார். அவையார் கேட்ட ஞானப்பழத்தை அவர் தான் கொடுப்பாரு. அண்ணே உங்களை பார்த்தாலே ஒரு பழம் மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம். அண்ணே பழுத்த பழம், சாதாரண பழம் இல்லை, பழுத்த பழம். அண்ணே அம்பத்தூர்ன்ற பேர் எதுக்காக வந்து அதுக்கான காரணம் தெரியுமா? எஸ்டேட்டு பூந்ததுனால அம்பத்தூர்னு வருது. யார் பூந்ததுனால? எஸ்டேட் வச்சாங்க, தொழில்பட்டதுனால அம்பத்தூர்னு வச்சாங்க. எஸ்டேட்ன்றதுனால இல்லைன்னா இன்னொன்று கூட சொல்லலாம், அம்பேத்கர்னு பேரை வச்சு அம்பேத்கர்ன்றதை அம்பத்தூர்னு வச்சிருக்கலாம். ஓகே, அண்ணன் என்ன சொல்கிறாரு? அம்பேத்கர்னு பேர் வச்சதுனால, அம்பேத்கர்னு பேர் இருந்ததுனால அம்பத்தூர் அப்படின்னு வந்துச்சுன்றாரு. அவர் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு தெரியல. இங்கே இந்த அக்கா கிட்ட கேட்போம். அக்கா உங்கள் பேர் என்னக்கா? ஷியாம்லா. ஷியாம்லா. உங்கள் பேருமா? சௌபாக்கியம். சௌபாக்கியம். சௌபாக்கியமாக இருக்கீங்கம்மா. அம்பத்தூர்ன்ற பேர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. உங்கள் பேர்? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா. என்ன பண்ணுறீங்க? நான் காலேஜ் NIFT காலேஜில் படிக்கிறேன். NIFT காலேஜில் நல்லா படிக்கிறீங்களா? நல்லா ஓகே, படிக்கிறேன். உங்களை பார்த்தா நல்லா படிக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் கேட்டேன். ஓகே, இப்போது ஒரு சின்ன கெஸிங். இங்கே அம்பத்தூரில் வந்து எதுக்காக அம்பத்தூர் அப்படின்னு பேர் வந்ததுன்னு காரணம் எதாவது தெரியுமா? ஏதாவது கெஸிங். ஒருத்தர் சொன்னார் இங்கெல்லாம் மான்லாம் நிறைய மேய்ஞ்சிட்டு இருந்தது, அதை அம்பு விட்டு அடித்து பிடிச்சாங்க, அதனால் அம்பத்தூர் அப்படின்னு வந்தது அப்படின்னாங்க. உங்கள் ஏதாவது கெஸிங் இருக்கா? அம்பத்தூர், 30, 40, 50 அந்த மாதிரி மேபி அதாவது 30, 40, 50 மாதிரி மேபி அப்படின்ட்டாங்க. ரொம்ப சிம்பிளா. ஓகே, ஊரும் பேரும் இடைவேளைக்கு பிறகு. ஊரும் பேரும் தொடர்கிறது. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? உங்கள் பேர்? சேஷகிரி ராவ். சேஷகிரி ராவ். உங்கள் பேருமா? ஹேமா ராவ். ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? 60 years, right before the period. 60 years, above 60 years. ஓகேம்மா. அம்பத்தூர் அப்படின்ற பேர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அம்பத்தூர் இஸ் ஃபேமஸ் தான். எல்லா இதுக்கும் சௌகரியமாக இருக்குது. எல்லா இதுக்கும் சௌகரியமாக இருக்குது. ஓகே, அம்பத்தூர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியாது? காரணம் என்ன, நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது, நிறைய இதெல்லாம் இருக்குது. இங்கே ஒருத்தர் சொன்னாருமா, அம்பத்தூரில் வந்து மான்கள் நிறைய இருந்தது, அது அம்பு விட்டு பிடிச்சாங்க, அதனால அம்பத்தூர். அதெல்லாம் சும்மா ஃபீலாக தானே, அதெல்லாம் பொய் தானே. எவ்வளோ பெரிய பொய் சொன்னாங்க பார்த்தீங்களா? ஒரு சின்ன பிள்ளைய எப்படிலாம் ஏமாற்றிருக்காங்க. தெரியாமல் தானே உங்ககிட்டலாம் கேட்குறேன். நீங்களாவது சொல்லுங்க ஐயா. பொய் தான் சொல்லுவீங்களா? இல்லை இல்லை, நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அவங்க சொன்னது. அந்த மானு பிடிச்சதெல்லாம் பொய். அப்போ இருந்து பிடிச்ச இடம் சார். ஐயோ, அவர் இங்கே தான் இருக்காரு, அவர் இங்கே தான் இருக்காரு, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. இல்லை, அவர் வந்து உண்மையாக சொன்னார், ஆனால் லைட்டாக பொய் மாதிரி இருக்கு என்னங்கய்யா? ஆமாம். ஓகே, மக்கள்கிட்டையும் கேட்டாச்சு, ஆளாளுக்கு ஒவ்வொரு சங்கதியும் சொன்னாங்க. இருந்தாலும் நாம் ஆதாரபூர்வமான பணக்காட்சியை பார்த்து தானே நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம பணக்காட்சியை பார்ப்போம். அம்பத்தூர் அப்பெயர் வர காரணம் என்ன? சென்னை மாநகராட்சியில் அம்பத்தூர் என்பது தொழில் நகரமாக அறிமுகமான முக்கிய பகுதியாகும். தொழில் பூங்காவாக திகழும் அம்பத்தூர் மாநகரின் அனைத்து பகுதிகளுடன் போக்குவரத்து தொடர்பு உள்ள பகுதியாகும். ஆட்டோமொபைல், இருசக்கர வாகனங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இங்கு மிகுதியாக காணப்படுகின்றன. இனி அம்பத்தூருக்கு ஏன் அப்பெயர் வந்தது என்று காண்போம். தொடக்க காலத்தில் இந்த பகுதி பல்வேறு சிற்றூர்களாக காணப்பட்டது. அவற்றுள் மங்களாபுரம், அத்திப்பேடு என்பன மிகவும் முக்கியமானவைகளாகும். அத்திப்பேட்டை ஒட்டி ஒரு ஏரி அமைந்திருந்தது. அத்திப்பேடு ஏரி என்று அழைக்கப்பட்ட அந்த ஏரி நாளடைவில் அம்பத்தூர் ஏரி என்று அழைக்கப்பட்டது. இந்த அம்பத்தூர் ஏரியை பொறுத்தவரையில் இன்று குப்பைகள் நிறைந்து சில இடங்களில் ஆக்கிரமிப்புகளின் பிடியில் எல்லை குறுகி மிகவும் சிறிய ஏரியாக காணப்படுகின்றது. இந்த அம்பத்தூர் ஏரியை சுற்றி அமைந்துள்ள சிற்றூர்கள் இணைந்து ஒரு பெரிய நகரமாக மாறிய பின்
அம்பத்தூர் ஏரியின் பெயரே ஊரின் பெயராக பெற்று அம்பத்தூர் என்ற பெயர் ஏற்பட்டுள்ளது. இன்னைக்கு நம்ம 2 ஊருக்கு போயிட்டோம். நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது. மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் சின்ன வயசுலேருந்தே தேசபக்தி உடையவர். அவருக்கு சின்ன வயசுலேயே கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் குல்லாலாம் போடணுன்னு ரொம்ப ஆசை. அது நிறைய வாட்டி போடுவார். ஆனால் அவங்க அம்மாவுக்கு அந்த ட்ரெஸ்ஸு போட்டால் அவங்க அம்மாவுக்கு பிடிக்காது. அவங்க அம்மாவுக்கு பிடிச்சது ஒரு மஞ்சள் கலரில் ஒரு நல்ல ஒரு பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை இந்த மாதிரி போட்டால் பையன் ரொம்ப அழகாக இருப்பாப்புல அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இதனாலேயே அவங்க அம்மாவுக்கும் பையனுக்கும் 2 பேருக்குமே இந்த ட்ரெஸ்ஸு விஷயத்தில் ஒத்து வராதுங்களாம். ஒரு வாட்டி என்ன பண்ணியிருக்காரு, கல்யாணம் பண்ணுறதுக்காக பொண்ணு பார்க்க இவரை அழைச்சிட்டு போகும்போது அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இன்றைக்காவது நீ பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டுக்கு வாப்பா, இந்த கதர் வேஷ்டி கதர் சட்டைலாம் போடக்கூடாதுன்னு. இவர் உடனே பிடிவாதமாக, முடியாது, நான் பெண்ணு பார்க்க வரமாட்டேன், எனக்கு கதர் வேஷ்டி கதர் சட்டை, தலையில் ஒரு கதர் குல்லா போட்டுட்டு தான் வருவேன், முடிஞ்சால் என்னை கூப்பிட்டு போங்க, தேவையில்லை அப்படின்னா அந்த பொண்ணே தேவையில்லை அப்படின்ட்டாரு. இருந்தாலும் அவங்க அம்மா சரி ஓகே உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன், வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதர் வேஷ்டி கதர் சட்டை குல்லெல்லாம் போட்டு பொண்ணு வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க. அவங்களும் பார்த்துருக்காங்க யார் மாப்பிள்ளை அப்படின்னு. பார்த்தா இவர் தான் மாப்பிள்ளைன்னு அவங்க செருக்காயிட்டாங்க. என்னது மாப்பிள்ளை கதர் வேஷ்டி கதர் சட்டை குல்லெல்லாம் போட்டிருக்காரு, இவர் நம்ம பொண்ணுக்கு செட் ஆகுது போல இருக்குன்னு சொல்லி அவங்க பெண்ணு தர மறுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம புரட்சி தலைவர் அவர்கள் மனம் தளரவே இல்லைங்க. ஆனால் போனால் போகுது, இது இல்லைன்னா இன்னொன்று இருக்குன்னு சொல்லிட்டு அதே கதர் வேஷ்டி அதே கதர் சட்டை குல்லா போட்டுட்டு தான் வெளியில் நிறைய சுற்றிருந்தார் சின்ன வயசில். அதுக்கப்புறம் படம்லாம் நடித்து பெரிய ஆளாகிட்டாருங்க. அதுக்கப்புறம் அவர் கட்சியில் ஈடுபட்டு திமுக கட்சியில் ஒரு பெரிய பதவியில் இருக்கும்போது கூட அவர் அந்த கதர் வேஷ்டி கதர் சட்டையை விடவே இல்லைங்க. பொதுமக்கள் முன்னால் மேடையில் பேசும்போது அண்ணா என்னுடைய வழிகாட்டி, காமராஜர் தான் என்னுடைய தலைவர் அப்படின்ற மாதிரி மக்கள் முன்னால் பேசவே எல்லாருக்கும் பரபரப்பாக ஆயிடுச்சுங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவர் ஒரு தேசியவாதியாக வாழ்ந்து மறைஞ்சிருக்காரு. எப்படிங்க இன்றைக்கி நான் சொன்ன தகவல் உங்களுக்கெல்லாம் ரொம்ப வியப்பாக இருந்ததா? உண்மைதாங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு தகவலோட 2 ஊருக்கு போக போகிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ்கர். வணக்கம். கலசப்பாக்கம்ன்ற பேர் ஏன் வந்தது? கலசப்பாக்கம் நம்மளுடைய முன்னோர்கள் வச்ச பேர். அது எனக்கு தெரியும்ண்ணே. அந்த பேர் வர்றதுக்கு காரணம் என்னண்ணே? அதை நீங்களே சொல்லுங்கள். கண்கள் என்றும் உன்னை தேடும், கவிதை பாட தோன்றும், கன்னி பொன்னேவாமா ஆசை முத்தம் ஒன்று தாமா. கிரிவலம் சுத்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க சுத்தாத மாதிரியே தெரியுது. சுத்தி இருந்தா அது குறைஞ்சிருக்கு மேடம்.